சத்தீஸ்கரில் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டே படித்து +2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த சாதனை மாணவர் மேற்படிப்பு படிக்க வசதி இல்லாமல் மீண்டும் காய்கறி வியாபாரத்திற்கே திரும்பியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டது. பாலோட் மாவட்டம் லுண்டி என்ற கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரகுமார் என்கிற மாணவர் அறிவியல் பிரிவில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தார். இவர் பெற்ற மதிப்பெண் 98.6%. சத்தீஸ்கரில் 4 லட்சம் மாணவ மாணவிகள் +2 தேர்வு எழுதியிருந்தனர். அந்த 4 லட்சத்தில் முதல்வன் தேவேந்திரகுமார். ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்ட தேவேந்திரகுமாரின் தந்தை ஒரு விவசாயி, தாய் காய்கறி வியாபாரி. தாய்க்கு உதவியாக காய்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டே படித்து வந்தார் தேவேந்திரகுமார். கஷ்ட ஜீவனத்துக்கிடையே மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை செய்துள்ளார். மாநில அளவில் முதலிடம் பிடித்த பிறகுதான் தேவேந்திரகுமார் பல சோதனைகளை சந்திக்க நேரிட்டது. இவருக்கோ IIT-யில் படிக்க வேண்டும் என்று ஆசை. ராஜஸ்தானில் உள்ள கோட்டா நகரம் IIT பயிற்சி மையங்களுக்கு பேர் போனது. அந்த பயிற்சி மையங்கள் வருடத்திற்கு 1.5 லட்சம் வரை கட்டணமாக வசூலிப்பவை. கோட்டாவிற்கு சென்ற தேவேந்திரகுமார் தன் மதிப்பெண் சான்றிதழ்களை காட்டி பயிற்சி மையங்களில் சேர முயன்றார். பணம் இருந்தால் மட்டுமே உள்ளே வா என பதில் கிடைத்திருக்கிறது. பல பயிற்சி மைய படிகளில் ஏறி இறங்கியும் பலன் இல்லை. பிலானியில் உள்ள பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தில் சேர முயற்சித்தார். அங்கேயும் ஏமாற்றமே மிஞ்சியது. தேவேந்திரகுமாரின் மேற்படிப்புக்கான முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து சொந்த ஊரான லுண்டிக்கு திரும்பி மீண்டும் காய்கறி விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். பாலோட் மாவட்ட நிர்வாகம் படிப்பதற்கு நிதியுதவி அளிப்பதாக அறிவித்தது. ஆனால் அறிவிப்போடு நிற்கிறது. தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சத்தீஸ்கர் மாநில அரசு 1,10,000 ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருக்கிறது. பரிசு தொகை வரும் செப்டம்பர் மாதத்தில்தான் வழங்கப்படும். IIT பயிற்சி மையத்தில் சேர உடனடியாக பணம் கட்ட வேண்டிய நிலை தேவேந்திரகுமாருக்கு இருக்கிறது. போண்டி என்ற இடத்தில் உள்ள அரசு பள்ளியில்தான் தேவேந்திரகுமார் படித்தார். அவருக்கு இயற்பியல் பாடம் எடுத்த ஆசிரியர் யாமினி ஷாகு தன் மாணவர்களிலேயே தேவேந்திரகுமார் தான் மிக சிறந்த மாணவர், மெரிட் லிஸ்ட்ல வருவார்னு எதிர்பார்த்தேன், ஆனா மாநில அளவுல முதலிடத்தை பிடிச்சு எங்களை சந்தோஷத்துல ஆழ்த்தி விட்டார் என்றார். தேவேந்திரகுமாரின் தாய் 10ஆம் வகுப்பிலும் என்னோட மகன் 90% மதிப்பெண்ணை வாங்கியிருந்தான். +2லயும் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடிச்சிருக்கான். எங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு, வாழ்வாதாரமே அந்த நிலம்தான். அதை வித்து படிக்க வைக்க முடியாத நிலை இருக்கு என வேதனையுடன் கூறுகிறார். பாலோட் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி தேவேந்திரகுமாருக்கு உதவி செய்ய எங்க கிட்ட நிதி இல்ல, இருந்தாலும் அரசு விரைவில் உதவி செய்யணும்னு கடிதம் எழுதியிருக்கோம் என கைவிரித்து விட்டார். தேவேந்திரகுமாரோ எப்போதோ அளிக்க உள்ள பரிசு பணத்தை இப்போது அளித்தால் மேற்படிப்புக்கு உதவியாக இருக்கும் என்கிறார் எதிர்பார்ப்புடன். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.